ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் தேர்தல் புறக்கடை போராட்டம் நடத்தி வரும் மக்களில் வழக்கறிஞர் ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயன்ற நிலையில் மீட்கப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதி தனி தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள 10 மற்றும் 11வது வார்டு பகுதியில் தங்களது அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்தும் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டித்தும் பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்து வந்தனர். அந்நிலையில் அவர்கள் தற்போது வரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. பல்வேறு துறை அதிகாரிகள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடைபெற்று முடித்த நிலையிலும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர். அப்படி புறக்கணித்து வந்த நிலையில் காவல்துறை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அரசு துறை அதிகாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வராததை கண்டிக்கும் வகையில் அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் என்பவர் தான் கையோடு கொண்டு வந்திருந்த பெட்ரோலை திடீரென தன் மீது ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் அவரை தண்ணீர் ஊற்றி காப்பாற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அவருக்கு தற்கொலை முயற்சி ஈடுபட்ட போது அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக அங்கே கூடியதால் அந்த சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக பொதுமக்களும் அவரை பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை தற்போது வரை யாரும் நிறைவேற்ற வரவில்லை மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. இந்த உறுதி அளிக்காத நிலையில் கண்டிக்கும் வகையில் அவர்கள் தொடர்ந்து அந்த புறக்கணிக்கப்பட்ட தேர்தலை புறக்கணித்த நிலையில் அவர்களுக்கு கோஷங்களை எழுப்பினர். திடீரென அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் தற்போது 50க்கும் மேற்பட்ட அடிப்படை வீரர்கள் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை அப்பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒரு சிலர் தவிர மற்றவர்கள் யாரும் வாக்கு செலுத்த வராததால் தற்போது எஸ்பி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.